நீங்கள் வந்த காலத்திலிருந்து நீங்கள் நம்பி இப்போது பயணித்துக் கொண்டிருக்கிற தேசிய மக்கள் சக்தி அரசின் மூலம் என்னென்ன விடயங்களை உங்களால் தீர்க்க முடிந்தது, என்னென்ன விடயங்களிலே மாற்றம் கொண்டு வர முடியும்? நான் கடவுள் இல்லை தானே, கடவுள் பிள்ளைகள் இல்லை, எல்லாருமே மனிதர்கள். நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக உங்களோட பொறுப்பை நீங்கள் செய்கிறீங்க. ஒரு அரசியல்வாதியாக நான் என்ன பொறுப்பை செய்கிறேன். தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை எடுத்துக்கொண்டால் ரஜீவன் அவர்களும் வைத்தியர் பவானந்தராஜா அவர்களும் தனித்து செயற்பட முடியாமல் அவர்கள் தடுக்கிறார்கள். நான் 2000 ஆண்டு எப்படி இருந்தது முக்கியம் இல்லை, 2026 ஆண்டு எப்படி இருக்கின்றதா முக்கியம். தையீட்டு விகார சம்பந்தமாக அரசாங்க தரப்பு பல முயற்சிகளை மேற்கொண்டது. ஆனால் சிலருக்கு அந்த பிரச்சனை தீரக்கூடாது என்ற எண்ணங்கள் கூட இருக்கலாம். எனவே ஆரம்ப காலங்களில் கூட ரஜீவன் அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய ஒரு ஆதரவாளராகவும் அவர்கள் சார்பான கருத்துக்களையும் குறிப்பாக சுமந்திரன் சார்பான கருத்துக்களையும் வெளிப்படையாக எழுதி வருகின்ற ஒருவர், தெரிவிக்கும் ஒருவர். ஆனால் அந்த தளத்தில் இருந்து தேசிய மக்கள் சக்தி என்கின்ற ஒரு தளத்திற்கு மாற்றப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக வருகிறார். என்ன நடந்தது அங்கே? நான் மைத்ரிபால சிறிசேனாவை ஆதரித்தேன். எனக்கு தெரிஞ்சது ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கா அவர்களுடைய செயற்பாடுகள் தான். அப்பொழுது நான் கட்சியை பற்றி அதிகமாக அறிந்திருக்கவில்லை. 10 ஆண்டுகளுக்கு முன்னரே நான் தெளிவாக என்னுடைய மூன்றில் குறிப்பிட்டிருந்தேன். பெரிய 10 ஆண்டுகளில் நான் அரசியலில் ஈடுபடுவேன் சொல்லிட்டு பல்கலைக்கழகங்கள் ரிசல்ட் சீட்டை பிரிண்ட் பண்ணுற மெஷின்களாக தான் இருக்கிறார். நாங்கள் இப்போவும் இருக்கிறார்கள். எனவே அந்த பிள்ளைகள் வருகின்ற போது அந்த ஆளுமை வளர்க்கக்கூடிய மொழித்திறன்கள் பெற்று வருகிறார்களான்னு கேட்டால் அதுவும் காணாமல் இருக்கிறது. இன்று கூட இந்த கல்விக் கொள்கையில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தது. இப்போ கொழும்பு மாவட்டத்தில் 70% பிள்ளை பாஸ் பண்ணால் யாழ்ப்பாணத்தில் 68 பிள்ளை பாஸ் பண்ணது என்ற அர்த்தம். ஆனால் அந்த இலங்கை என்ற தரவரிசைப்படுத்த அது காரணம் இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நீண்ட காலமாக யுத்தம் நடைபெற்ற பிரதேசம். ஆனால் யுத்த காலத்திலும் நாங்கள் முன்னோக்கி இருந்தாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களால் தமிழ் மக்களுக்கான ஏன் தன்னுடைய மக்களுக்கான அரசியல் தீர்வு விடயத்தை தேசிய மக்கள் சக்தியிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு எவ்வாறான அணுகுமுறைகளை இல்லை அது செய்ய வேணும். என்னன்னு சொன்னால் மக்கள் தானே தீர்ப்பளிப்பார்கள், மக்கள் தானே எங்களை வரவேற்றார்கள். நாளைக்கு எங்களையே மாற்றுவதற்கு மக்கள் தயாராக அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நானும் ஒரு நம்பிக்கையில் தான் இந்த கட்சிக்கு வந்தேன். அதில் எங்களுக்கு அரசியல் கட்சி தான் மாறி இருக்கே தவிர சிந்தனைகளும் எண்ணங்களும் என்னிடம் மாறவில்லை. அது சம்பந்தன் ஐயாவாக இருந்தாலும் சரி, மாவை சேனாராச ஐயாவாக இருந்தாலும் சரி, அல்லது ஸ்ரீதரன் ஐயாவாக இருந்தாலும் சரி, அது சுமந்திரன் ஐயா இருந்தாலும் சரி, நான் அவளுக்கு என்னுடைய ஆதரவை கொடுத்தேன். ஸ்ரீதரன் அவர்கள் வெற்றி பெற்ற பின்னும் அவர் உடனடியாக வாழ்த்து தெரிவித்திருந்தார், எங்களுடைய புதிய தலைவருக்கு வாழ்த்து. அப்படி அந்த கட்சியோடு பின்னி பிணைந்து பயணித்த உங்களுக்கு இப்போது தேசிய மக்கள் சக்தியோடு பயணிக்கும் போது இந்த இன விடுதலைக்கான போராட்டமாக இருக்கலாம், மக்கள் எதிர்நோக்கும் சிந்தனைகளாக இருக்கலாம், மக்களினுடைய பிரச்சனைகளை நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல இதையெல்லாம் தீர்க்க வேண்டும் என்ற ஒரு அவாய் இருக்கிறது. அந்த விடயத்தை இப்போது நீங்கள் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியூடாக தீர்க்க முடியும் என்று நம்புகிறேன். அனுசரணை வழங்குவோர் சுவிஸ் மண்ணிலேயும் நிதித்துறையிலோர் நேசக்கரம் திரு 50 வீட்டுக்கடன் வியாபாரக் கடன் எதுவானாலும் குறைந்த வட்டி வீதத்தில் முன்னணி வங்கிகளிடமிருந்து இலகுவாக கடன் பெற்றுத் தருவதில் 20 ஆண்டுகளுக்கு மேலான நிபுணத்துவ அனுபவம் கொண்ட நிறுவனம் திரு 50. திருப்தியான சேவைக்கு திரு 50. வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு சொல்லாயுதம் நிகழ்ச்சியில் இந்த வாரமும் உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி. சொல்லாயுதம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிரதிநிதிகளை சந்தித்து வருகிறோம். இன்றும் ஒரு முக்கியமான பிரதிநிதி எங்களோடு இணைந்து கொள்கின்றார். யாழ் மாவட்டத்தினுடைய தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் அவர்கள் இன்றைய சொல்லாயுதம் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்க இருக்கிறார். வணக்கம். வணக்கம். ஒரு ஆசிரியராக பயணித்த நீங்கள் இடையிடையே சமூக செயற்பாட்டாளராகவும் அவ்வப்போது அரசியல் சார்ந்த கருத்துக்களையும் சிந்தனைகளையும் மாணவர்கள் மத்தியில் பேசி வந்த நீங்கள் திடீரென்று உடனே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களை பார்க்க கிடைத்தது எங்களுக்கு. இதை நீங்கள் எதிர்பார்த்த ஒன்றா, அல்லாவிட்டால் நீங்களும் எங்களைப் போல ஒரு திடீரென்று எப்படி நாடாளுமன்ற உறுப்பினராக ரஜீவன் அவர்கள் வந்தார் என்ற ஒரு கேள்வியை கேட்க முடிந்ததா? இதில் நீங்கள் ஏற்கனவே ஆசிரியரான்னு சொன்னீங்கள், அதிபரான்னு சொன்னீங்கள். அங்கே இருந்தால் நான் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இதில் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள்லாம் அது சின்ன பிள்ளையிலேருந்து பல்கலைக்கழக மாணவர்களிருந்து நாங்களும் அதில் இருந்தோம். இப்போ பெரிய ஆக்கள் வரைக்கும் கற்றிருக்கிறார்கள். அப்போது நான் சிறிய வயதில் இருந்திருந்தேன். நான்
நிறைய பேர் கற்றிருந்தார்கள், கற்பித்தல் முறைகளை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அதிலே தான் அடிக்கடி சொல்வது எண்ணம் போல் வாழ்வு. அது இன்னும் மாதிரி சொன்னால் நாங்கள் எதை நிற்கிறோமோ அதுவாகவே மாறுகின்றோம். அல்லது அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல கனவு காணுங்கள் என்ற விடயங்கள் தான் அந்த இதில் இருக்கிறது. குறிப்பாக நான் ஆசிரியர் துறையை ஆரம்பத்தில் விரும்பியிருக்கே இல்லை படிக்காலத்தில். ஆனால் காலப்போக்கிலே ஆசிரியர் வர வேண்டிய தேவை இருந்தது. அது சிஸ்டம். அப்படியானால் உங்களுடைய லட்சியமாக என்ன இருந்தது? லட்சியம் அப்பொழுது நான் எங்கள் வீட்டிலே பலரும் வந்து பரம்பரை ரீதியாக மருத்துவ தொழிலில் ஈடுபட்டவர்கள். அப்போ எனக்கு வந்து சிந்தனை இருந்தது. அதனால் நான் இல்லை விஞ்ஞானத்தை கற்றுக்கொண்டேன். ஆனால் எங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் வந்து என்னை ஆசிரியராக மாற்றி விட்டது. அதான் இப்போ சொல்கிறோம், இந்த ஒரு மாணவர் விரும்புகிற அந்த துறைக்குள்ளே இன்னும் வரை இல்லாமல் இருக்குது. கல்வித்திட்டத்துக்குள்ளே தாங்கள் சின்ன வயதில் விரும்பின அந்த துறைக்கு வர முடியாமல் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் அதிலே கோர்ஸ் முடிக்கிறார்கள், கச்சேரியிலே டிஓவாக வேலை செய்கிற சூழ்நிலைகளும் இருக்கிறது. எனவே அவர்கள் சார்ந்த துறைகளிலே அவர்கள் பெற வேண்டும் என்பதுதான் விருப்பம். எனவே தான் நான் ஆசிரியராக வந்திருந்தேன். வந்த காலத்திலிருந்து எனக்கு சமூக சேவையிலே அதிக ஈடுபாடு இருந்தது. அதாவது குறிப்பாக உண்மையை சொல்ல போனால் அந்த காலத்திலிருந்தே எனக்கு இந்த ஊழல் அதுகள் லஞ்சம் அதுகளுக்கு நான் எதிர்ப்பான ஒரு ஆள். அதே போன்று சமூகத்திலே நேர்மையான விடயங்கள் நடைபெற வேண்டும் என்று நான் நினைக்கிற ஒரு ஆள். அப்போ சமூகத்தில் சில அநீதி நடக்கின்ற பொழுது எனக்கு கோபம் வரும், அல்லது அதை பார்த்து கொண்டு இருக்க முடியாத ஒரு சூழல் வரும். அப்போ நான் அதை கதைப்பேன். என்னுடைய வாய்ஸை ரைஸ் பண்ணுகின்ற பொழுது அது பிரச்சனை தான் வரும். சமூகத்தில் எங்களை எதிராக வேலை செய்ய தொடங்குவார்கள். நாங்கள் சரியான விடயங்களை கதைக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே ஆக்க சொல்வார்கள், அப்போ நீங்கள் நேரடியாக கதைக்காமல் வேறு அதாவது போலி நூல்களோ அல்லது போலி, ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஏன்னு சொன்னால் அதை சொல்வது யார் என்றது தெரிய வரும். ரெண்டாவது தான் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. நாங்கள் ஒரு பேக் ஐடியில் வச்சு கதை கேளாது, இல்லை புனை பெயரில் கதை கேளாது. அப்போ அதை நான் ரஜீவன் தான் அதை சொல்கிறேன் என்ற எண்ணம் அது ஒரு நேர்மையான வெளிப்பாடு. அதை நான் எந்த விடையை செய்தாலும் வெளிப்படையாகவும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்றதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. அந்த வகையில் ஆசிரியராக இருந்த பொழுது செய்த சமூக சேவைகள், இருந்த அரசியல் சூழல், நாங்கள் இந்த குறிப்பாக யாழ்ப்பாணம் வடக்கு பிரதேசங்களில் நீண்ட காலமாக யுத்தம் நடைபெற்ற பிரதேசம். அப்போ ஒரு அரசியல் சூழல், பேப்பர் எடுத்தா பத்திரிகை எடுத்தா அங்கே பார்த்தால் யுத்தங்கள், அரசியல் பேச்சுவார்த்தைகள், அரசியல் கட்சிகள் நிலப்பாடுகள், அரசியல் தலைவற்ற கருத்துக்கள், அதுதான் நாளாந்தம் கேட்டுக்கொண்டு இருந்தோம். அதிலே எங்களுக்கு ஈடுபாடு இருந்தது. அதிலே தான் அரசியலிலே ஈடுபட வேண்டிய எண்ணம் எனக்கு இருந்தது. நான் நினைக்கிறேன் அது 10 ஆண்டுகளுக்கு முன், அரசியல் இன்றைக்கு இல்லை, அரசியலுக்கு வாரத்துக்கு முதல் 10 ஆண்டுகளுக்கு முன்னரே நான் தெளிவாக என்னுடைய முகநூலில் குறிப்பிட்டிருந்தேன். பெரிய 10 ஆண்டுகளில் நான் அரசியலில் ஈடுபடுவேன் சொல்லியிருந்தேன். எனவே இதில் சொல்ல வர விடயம் என்னன்னு சொன்னால், நான் நேற்று திடீரென்று அரசியலுக்கு வரவில்லை. அது ஒரு நீண்ட தயார்படுத்தல். என்னை அதுக்காக நான் வளர்த்து கொண்ட அடிப்படையில் தான் இங்கே தான் பொருந்துகின்றது. எதை நிற்கின்றாயோ அதுவாகவே மாறுகின்றாய், அல்லது எண்ணம் போல தான் வாழ்வென்று. எனவே இந்த அரசியலுக்கு வந்தது நான் இப்படியான ஒரு சமூக பார்வை எனக்கு இருக்கின்றது. அந்த சமூக பார்வையிலே சரியான வகையிலே மக்களுக்கு பெற்றுக்கொள்ள கொண்டுதான். சரி, 10 ஆண்டுகளுக்கு முதல் நீங்கள் அரசியலுக்கு வருவீர்கள் என்று ஒரு திட்டம் உங்களிடம் இருந்ததாக சொல்கிறீர்கள். நேரடியாகவே ஆரம்பத்திலே அரசியலில் படிப்படியாகத்தான் மேலே வருவார்கள். அதில் பிரதேச சபை உறுப்பினராக, நகர சபை உறுப்பினராக, மாநகர சபை உறுப்பினராக, அதற்கு பின்பு மாகாண சபை உறுப்பினராக, அதற்கு பிறகுதான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற ஒரு விடயம் நாங்கள் இப்போது இருக்கின்ற படிப்படியானவர்களை நாங்கள் இளைஞர்கள் மட்டத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ரஜீவன் அவர்கள் நேரடியாகவே நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார். அதனுடைய வெற்றி இல்லாவிட்டால் அதற்கான முக்கிய காரணம் என்று நீங்கள் இதை சொல்ல விரும்புகிறீர்கள்? அது நல்லந்தான் எப்படி வாரது. ஏனென்றால் எல்லாரும் படிப்படியாக தான் வளர்ச்சி அடைய வேணும், அது நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் பாராளுமன்றம் கூட உச்ச பதவியாக இல்லை, அதிலேயும் படிப்படியான வளர்ச்சியில் இருக்கிறது. எனவே ஒரு நாட்டில் அல்லது உலகத்தில் எடுத்துக்கணும்னு சொன்னால் இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றது. எனவே இது ஒரு ஆரம்பத்தில் நான் ஒரு ஆசிரியராக இருக்கின்ற பொழுது சொல்வேன்,
அப்பொழுது ஒரு 6 ஆண்டுகளுக்கு மேலே நான் ஆசிரியர் பதவியில் இருக்க மாட்டேன் என்பதை தெளிவான நண்பர்களுக்கு நான் கதைப்பேன். எனக்கு காரணம்னு சொன்னால் நாங்கள் இப்போ இருக்கிற இடம் ஒரு தங்குமிடம். வாழ்க்கையில் எங்களோட வாழ்க்கை பயணத்தில் இப்போ இருக்கும் இடங்கள் எல்லாம் ஒரு தங்குமிடம். இப்படியே தொடர்ந்து இருப்போம் என்று நாங்கள் சொல்ல முடியும். அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நாங்கள் போக வேண்டிய தேவை இருக்கின்றது. அது ஆசிரியராக இருந்தபொழுது அப்புறம் அதிபராக நான் பரீட்சையிலே சித்தி அடைந்திருந்தேன். விசேஷமாக அதிகூடின புள்ளிகளிலே பாஸ் பண்ணியிருந்தேன். அதிபராக இருந்து அதிபர் சபை காலத்தில் இருந்த பொழுது கூட நான் சொல்லிட்டு 8 இடங்களுக்கு மேலே அதிபராக இருக்க மாட்டேன் ஏன்னு சொன்னால் நான் இன்னொரு விடயத்தை எதிர்பார்க்கிறேன் என்ற அர்த்தம். அதே போல் தான் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன். எனக்கு அடுத்த ஒரு திட்டம் இருக்குது. திட்டம்னு சொன்னால் என்னென்றது? திட்டம்னு சொல்கிறது இது ஒரு சேவை செய்தால் அந்த சேவையில் ப்ரொமோஷன் ஒன்று இருக்க வேணும். அது டீப்ரொமோஷனாக இருக்கக்கூடாது. ஒரு ஆள் இருந்த இடத்துல இருந்து கீழே போகிறதா, அது நான் எனக்கு ஆகன்றேன் சொல்ல இல்லை, ஆனால் அனைவருக்கும் சொல்ல என்னுடைய கூடுதலாக நான் பார்த்த பொழுது நான் கற்பித்த ஆக்கள் என்ற எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. எங்கே சென்றாலும் அவள் கண்டு அகமகிழ்கிற தன்மை இப்பொழுதும் இருக்கின்றது. எனவே அவர்களெல்லாம் சொல்லிக்கிற விடயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ இருக்கிற இடத்திலேயே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. எங்களுக்கான ப்ரொமோஷனை பெற்று அல்லது வாழ்க்கையில் உயர்ச்சியை பெற்று அது என்னவாக இருக்கலாம், அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதுக்காக எங்களை வளர்த்துக்கொள்ள வேணும். அது அறிவுசார் ரீதியாகவோ அல்லது திறன்கள் ரீதியாகவோ நாங்கள் வளர வேண்டும். எனவே நான் இப்பொழுது நிற்கிறேன் அல்ல நம்புகிறேன் என்னுடைய இந்த அரசியல் செயல்பாடுகள் என்னை அடுத்த கட்டத்துக்கு கட்டாயம் கொண்டு போக வேண்டும். அது நான் இல்லை, அது செயல்பாடுகள், அதான் இயற்கை நியதி வந்து அப்படி கொண்டு போகணும். அதுக்காக தான் அந்த வேலைத்திட்டங்கள் இருக்குது. ப்ரொமோஷன்ஸோ அல்லது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர வேலைத்திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. அதுதான் நான் நம்புகிறேன். அனுசரணை வழங்குவோர் சுவிஸ் மண்ணிலேயும் நிதி துறையிலோர் நேசக்கரம் திரு 50. வீட்டுக்கடன், வியாபாரக்கடன் எதுவானாலும் குறைந்த வட்டி வீதத்தில் முன்னணி வங்கிகளிடமிருந்து இலகுவாக கடன் பெற்றுத் தருவதில் 20 ஆண்டுகளுக்கு மேலான நிபுணத்துவ அனுபவம் கொண்ட நிறுவனம் திரு 50. திருப்தியான சேவைக்கு திரு 50. ரஜீவன் அவர்களினுடைய அரசியல் செயற்பாட்டினுடைய ஆரம்பத்தை, இல்லாவற்ற அவருடைய தந்தையினுடைய அரசியல் செயற்பாட்டினுடைய ஆரம்பத்தை நாங்கள் தேடி பார்க்கும்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லாவிட்டால் தமிழரசு கட்சி என்ற அடிப்படையிலே தான் அங்கே ஆரம்பிக்கிறது. ஆரம்ப காலங்களில் கூட ரஜீவன் அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய ஒரு ஆதரவாளராகவும் அவர்கள் சார்பான கருத்துக்களையும், குறிப்பாக சுமந்திரன் சார்பான கருத்துக்களையும் வெளிப்படையாக எழுதி வருகின்ற ஒருவர், தெரிவிக்கும் ஒருவர். ஆனால் அந்த தளத்தில் இருந்து தேசிய மக்கள் சக்தி என்கின்ற ஒரு தளத்திற்கு மாற்றப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக வருகிறார். என்ன நடந்தது அங்கே? இங்கே மாற வேண்டிய சூழ்நிலை இல்லை. இதில் அரசியல் கட்சி தான் மாறி இருக்கே தவிர சிந்தனைகளும் எண்ணங்களும் என்னிடம் மாறவில்லை. நீங்கள் சொல்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற வழியிலே நான் நினைக்கிறேன். எனக்கு என்னுடைய அப்பா இல்லை என்னுடைய அப்பாவுடைய குடும்பம் இல்லை அதுக்கு முன்பட்ட பூர்வீகம் எல்லாமே இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்கள் தான். குறிப்பாக தீபகத்திலே, வேலணையிலே பாரிய தாக்கத்தை செலுத்தியவர்கள். அதே போன்று எங்களுடைய அப்பா எல்லாம் நீண்ட தமிழர்களுடைய இன இருப்பை அல்லது அவருடைய கலாச்சாரங்களை மதிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுதும் அவருடைய வழித்தோன்றலாக நான் இருக்கின்றேன். இதிலே குறிப்பாக நான் எல்லாரையும் ஆதரிச்சேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதிலிருந்து அதனுடைய உங்களுக்கு தெரியும் மாகாண சபை நடந்த பொழுது உங்களுக்கு தெரியும் உதயன் பேப்பரில் தமிழரசு மலர்ந்தது என்றது கட்டியது. அதே போன்று இரவிரவாக நாங்கள் அந்த செய்திகளை கேட்டுருந்தோம். அந்த எலெக்ஷன் நியூஸை கேட்டிருந்த பொழுது அந்த சூரியன் எஃப்எம்மில் போயிட்டு கொண்டு இந்த பாட்டுகளை நீங்கள் கேட்டிருந்தால் எல்லாருக்கும் தெரியும் மக்கள் எப்படியான பாட்டுகளை அந்த ஒளிபரப்பினார்கள்னு சொல்லிட்டு. அப்படியான ஒரு தமிழ் மக்கள் நீண்ட காலம் போராடினவர்கள். அவருடைய தேவைகள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றது. ஒரு நீண்ட குறிப்பாக யுத்தங்கள் நடைபெற்று அதில் பல இழப்புகளை சந்தித்த மக்களாக இருக்கின்றார்கள். இந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் இல்லை இந்த மக்களுடைய இருப்பு பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழ் மக்கள் உலகத்திலேயே தொன்மையான இனம், தொன்மையான மொழி, வரலாறுகள் இருக்குது, கலை கலாச்சார பண்பாடுகள் எல்லாமே இருக்கிறது, எங்களுக்கு இருக்கிறது. இதை பற்றி நாங்கள் அழிந்து போக விட முடியாது.
எனவே அந்த வகையிலே தான் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாட்களில் இருந்து நினைக்கிறேன் 90ஆம் ஆண்டுக்கு பின்னர் முழுமையாக யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதி. அந்த காலப்பகுதியிலே விடுதலை புலிகள் இராணுவம் தான் அங்கே இருக்கும். அப்போ அது பாடசாலை காலத்தில் கூட அது பாரிய யுத்தங்கள், அதே போன்று இப்போ பாடசாலை பிள்ளைகள் நாங்கள் எங்கே போனாலும் அப்படியான சூழலில் தான் வாழ்ந்து வந்தோம். அதுக்கு அதில் இடம்பெயர்ந்து நினைக்கிறேன் 3000 இடங்களுக்கு இடம்பெயர்ந்து போய் எல்லாத்தையும் இழந்து எனக்கு 2009க்கு முற்பட்ட ஆண்டுக்கு முற்பட்ட எந்த விதமான ஃபோட்டோக்களும் என்னிட இல்லை. யாராவது இருந்துட்டு அனுப்பினா தான் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஆண்டு விரும்புவது. அப்படி நீண்ட காலம் நாங்கள் சேமித்த செல்வம் அல்லது எங்களுடைய பல விடயங்கள் வரலாறு நாங்கள் அழித்து போயிட்டோம். எனவே எங்களுடைய இனம் அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் அன்றைக்கும் இன்றைக்கும் கருத்தில்லைப்பாடுகளில் ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் நான் பின்பற்றுகின்ற முறைகள் தான் வேறுபாடாக இருக்கிறது. நான் ஆரம்பத்திலே சத்தியாகிரக போராட்டங்களில் ஈடுபட்டோம், பிறகு ஆயுத போராட்டங்களில் ஈடுபட்டோம், பிறகு அரசியல் கட்சிகளை உருவாக்கி நாங்கள் போராடினோம். அதுபோன்று பல முயற்சிகளை காலத்துக்கு காலம் தமிழ் மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று வரைக்கும் அந்த போராட்டம் அதுக்கு செம்மணி படுகொலைகள் ஒரு பாரிய புதைகுழிகளாக மனித புதைகுழியாக காணப்படுகின்றது. அங்கே என்ன நடந்தது என்று நூற்றுக்கணக்கான மக்கள் கேட்கிறார்கள். அதேபோன்று இறுதி யுத்தம் 2009 நடைபெற்ற பொழுது பல நூற்றுக்கணக்கான மக்கள் என் கண் முன்னாலே செத்து போனார்கள். அது நானும் சாக வேண்டியால் ஏதோ வகையில் தப்பி இருக்கிறேன். எனவே இன்றைக்கு இத்தனை பேர் உடல் அவயங்கள் பாதிக்கப்பட்டு கைகால் இல்லாமல் இருக்கிறார்கள். எத்தனை பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இருக்கிறார்கள். நாங்கள் வெளிப்படையாக சில இடங்களை பார்த்து விட்டுட்டு தமிழர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட முடியாதுன்னு சொன்னால் ஏராளமான மக்கள் இன்றைக்கும் வலியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே தான் நாங்கள் இப்படியான எனக்கு நினைவறிஞ்ச நாளிலிருந்து நான் இந்த கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்தேன். அது சம்பந்தன் ஐயாவாக இருந்தாலும் சரி, மாவை சேனாராச ஐயாவாக இருந்தாலும் சரி, அல்லது ஸ்ரீதரன் ஐயாவாக இருந்தாலும் சரி, அது சுமந்திரன் ஐயா இருந்தாலும் சரி, நான் அவளுக்கு என்னுடைய ஆதரவை கொடுத்தேன். நாங்கள் என்னுடைய நல்ல ஒரு உறவை பேணி கொண்டார்கள். என்னுடைய வீட்டுக்கு அடிக்கடி வருவார்கள். எனக்கு என்னுடைய இசிடி என்னுடைய கொளிச்சையும் திறந்து வைத்தது மாவை சேனாராச ஐயா. ஸ்ரீதரன் ஐயா என்னும் அடிக்கடி வருவார். எனக்கு சமாதான நீதிவான் பதவியை தந்தது கூட அவர் தான். எனக்கு அவர்கள் மேலே ஒரு கோபம் இல்லை. ஸ்ரீதரன் ஐயா, சுமந்திரன் ஐயா அவரை எனக்கு தனிப்பட்ட ரீதியிலே என்னுடைய மகனுக்கு அவர் ஏடுதுறைக்கி இருந்தார். நான் விரும்பினதெல்லாம் என்ன இவர்களெல்லாம் சேர்ந்து தமிழ்களுக்கான ஒரு தீர்வை அல்லது ஒரு அரசியல் தீர்வை இல்லை அரசியல் அபிலாஷைகளை பெற்று தருவார் என்றதான் நோக்கமாக இருந்தது. அதை தான் நான் ஆதரித்து இருந்திருப்பேன். ஆனால் பின்னர் வந்த காலங்களில் அந்த பொதுமக்கள் நலங்கள் எதுவர்கள் விலகி தனிச்சண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து விட்டார்கள். அதை நான் சொல்லி பார்த்தேன். உள்ளுக்குள் தனி மோதல் அது மக்களை பாதிக்கும். அப்போ அதை தான் சொல்லியிருந்தேன், தெளிவாக சொல்லியிருந்தேன். இது மக்களை பாதிக்கும், நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்டிருந்தேன். மாவை சேனாராச ஐயாவை நான் என்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு சொன்னேன், நீங்கள் முரண்படக்கூடாது அப்பால் நீங்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர், மாவட்டத்துக்கு தலைவர் இல்லை. எனவே முழுக்க இலங்கையாக இருக்கிற ஆக்களை நீங்கள் ஒற்றுமைப்படுத்தி கொண்டு போகிறது உங்களே பொறுத்தது. அப்போ அப்படி இல்லைன்னு சொன்னால் அடுத்த முறை இந்த மேசையில் உங்களை சந்திக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்காது. தெளிவாக சொல்லியிருந்தேன். ஓமையான்னு சொல்லியிருந்தேன். அதே போன்று தான் ஸ்ரீதரன் சுமந்திரன் நான் கலைக்கக்கூடாது அந்த விடயங்களை நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. என்றால் கேள்வி எப்படி கேள்வி எப்படி அவர்கள் இருவரும் சண்டை பிடித்து கொண்டார்கள். நான் அவரை சேர்த்து வைத்து நான் சொன்னேன், எங்களுக்கு தமிழ் மக்களை அரசியல் ரீதியாகவும் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது, அதே நேரத்தில் சட்ட ரீதியாகவும் பாதுகாக்க வேண்டியிருக்கின்றது. எனவே 2 பேரும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டும் நான் கோரிக்கை விடுத்திருந்தேன். எனவே அந்த கோரிக்கைகள் பிற்காலத்திலே தனிச்சண்டைகளாக மாறிவிட்டது. மக்கள் மத்தியிலே அதிருப்தியும் ஏற்பட்டது. எனக்கும் இன்றைய விமர்சனங்கள் இருந்தது. அந்த காலப்பகுதியிலே தான் நான் ஒரு நாட்டின் நான் மைத்ரிபால சிறிசேனாவை ஆதரித்தேன். வந்த பொழுது நல்லா தான் எல்லாம் இருந்தது. ஆரம்பத்தில் இருந்த பொழுது நாங்கள் தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவரை ஆதரித்து ஜனாதிபதியாக கொண்டு வந்திருந்தோம். நல்லாட்சி காலம். ஆனால் அவர் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால்
அவர் தான் இலங்கை மக்கள் எல்லாம் சேர்ந்து அவர் ஜனாதிபதி ஆக்கிவிட அவர் தானே சுதந்திர கட்சிக்கு தலைவர் ஆன மாதிரி தன்னுடைய செயல்பாடு இருந்தது. பிறகு ரணில் விக்ரமசிங்கே அவர்களோடு சேர்ந்து ஆரம்பத்தில் நல்லா இருந்தாலும் பிறகு அவர்களுடைய மோதல் வந்து விட்டது. அவர்களும் பிரிந்து விட்டார்கள். பிரிந்து எதிர்பார்த்தா நடக்கவில்லை. அப்போ தலைவர்களுக்கு இடையிலே இப்படியான வேற்றுமைகள், நான் என்ன சொல்லுவாங்க, மக்களுக்காகத்தனும் அதில் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே பின்னர் வந்த காலங்களிலே நான் தொடர்ச்சியாக ஒரு புதிய பிறகு இந்த நாங்கள் கோவிட் டைம் அது பிறகு கோட்டபாய ராஜபக்சனுடைய ஆட்சி காலம், அந்த ஆட்சி காலத்துக்கு பின்னர் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகள், இந்த நாடு திவாலாகி போனது. எனவே இந்த நாட்டில் வாழ்கிற எங்களுக்கு 2 கோடி மக்கள் இங்கே இருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு ஒரு அபகீர்த்தி, திவாலாகி போன நாட்டில் நாங்கள் வாழ்கிறோம்ன்றது எங்களுக்கு அது சாதாரண எல்லாருக்குமே ஒரு சாதாரண பிரச்சனைகளுக்கு அது ஒரு அவமானம் மாதிரி. எனவே இந்த நாட்டை ஏன் நாங்கள் வெளிநாடு கனடா, லண்டன், பிரான்ஸ் என்றெல்லாம் ஓடுகிறோம் என்னத்துக்கு காரணம்னு சொன்னால், அங்கே போனால் அங்கே மனிதர்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கிறது, தொழிலை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று அந்த மக்களுக்கான சகல வாழ்வதற்கான சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இங்கே இருக்கிற இளைஞர் யுவதிகள், படித்தவர்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள், விரிவாளர்கள் நிறைய பேர் வெளிநாடு போயிருக்கிறார்கள், வரையில திரும்பி மருத்துவர்கள் வெளிநாடு போயிட்டு வரையில்லை. நாங்கள் மருத்துவர்களை கடவுள் என்று கும்பிடுறோம், அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகள் இங்கே நிறைய இருக்கின்றது. ஆனால் இங்கே இருந்தவர்கள் போய்விடுறார்கள். அப்படியான எல்லாரும் போனால் இந்த நாடு ஒரு அழகான நாடு, வளம் பொருந்திய நாடு. இந்த நாட்டிலே நாங்கள் நினைக்கிறேன் இந்த கனகாலமாக இந்த நாட்டை நம்பி வாழ்கிற நிறைய பேர் இருக்கிறார்கள். எனவே அப்படியான மக்களை நாங்கள் காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. நானும் இந்த பூமியிலே வாழ்கிறேன், அதே போல் என்னுடைய பிள்ளைகளும் இந்த நாட்டிலே வாழ்வார்கள், சந்ததிகள் வாழும். எனவே இந்த நாட்டை நாங்கள் காப்பாற்ற வேண்டிய தேவை எங்களுக்கு இருந்தது. எனவே இந்த நாடு திவாலாகி போனதன் பின்னர் ஒரு தலைமைத்துவத்துக்கான தேவை ஒன்று ஏற்பட்டது. அப்பொழுது நான் பார்த்த பொழுது எனக்கு தெரிஞ்சது ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கா அவர்களுடைய செயல்பாடுகள் தான். அப்பொழுது நான் கட்சியை பற்றி அதிகமாக அறிந்திருக்கவில்லை. அவருடைய செயல்பாடுகளை தொடர்ச்சியாக உன்னிப்பாக பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரைகள் சம்பந்தமாக நான் பார்த்திருந்தேன். அவர் ஒரு நீதியாக செயல்படுகின்ற தன்மை ஒன்று காணப்பட்டது. அதே போன்று ஒரு தலைமைத்துவத்துக்கான அத்தனை அம்சங்களையும் அவர் கொண்டிருந்தார். எனவே தான் நான் படிப்படியாக என்னுடைய முகநூலிலே இளம் தலைவர் ஒரு நாட்டுக்கு வர வேண்டும் என்ற மாதிரி நான் என்னுடைய முகநூலிலே நான் கருத்துக்களை கூறி வந்தேன், பொது இடங்களிலே கருத்துக்களை கூறி வந்தேன். என்னென்னு சொன்னால், இந்த நாட்டை ஒரு பொறுப்பான, நாட்டை நேசிக்கின்ற நல்ல மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற என்னோட நோக்கமாக இருந்தது. அது நான் இப்போ கூட சொல்லுவேன். அது அரசாங்க அதிபராக இருந்தாலும் சரி, வடமாகாணத்துக்கான ஒரு மாநிலத்துக்கான ஆளுநராக இருந்தாலும் சரி, திணைக்கள அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பொறுப்புள்ளவர்களாக இந்த மக்களை நேசிக்கவர்களாக. மக்கள் 1000 பிரச்சனை வராங்க, 1000 வைத்தியசாலையை போனால் தெரியும் அங்கே என்னென்ன வருத்தங்களோடு மக்கள் போகிறாங்கன்ட்டு. அங்கே இருந்து கொண்டு நீ என்னத்துக்கு இங்கே வர என்று கேட்கலாது. அதே மாதிரி தான் அரசியல் ரீதியாகவும் மக்கள் நம்புகிறார்கள். பல பிரச்சனை இவர்கிட்ட போனால் தீர்வு கிடைக்கும் என்று வருகின்ற பொழுது மக்கள் சேவை செய்ய வேண்டும், ஏமாற்றம் அடையக்கூடாது, இந்த நாட்டை மாற்ற வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். பழைய புரியோடி போன இந்த கலாச்சாரத்திலிருந்து மக்கள் நாட்டை மாற்ற வேண்டும் என்ற தேவை எல்லாருக்கும் இருக்கின்றது. அந்த வகையிலே தான் ஜனாதிபதியாக இப்போ இருக்கின்ற அன்றகுமார திசாநாயக்கா அவர்களை நான் வெகுவாக ஆதரித்தேன். அவர் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பதிலே விசேஷமாக நான் ஒரு முடிவெடுத்திருந்தேன். எனவே அந்த நேரங்களில் நான் கடுமையாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் எப்போ எல்லாருக்கும் ஒரு வகையான அச்சம் ஒன்று இருந்தது. அதிலே நான் இப்போ அதிபராக இருந்த காலத்திலே வெளிப்படையாக செயல்பட்டு யாழ்ப்பாண மக்களுடைய மனங்களிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக நான் ஒரு பாரிய முயற்சியை மேற்கொண்டு வந்தேன். அதன் பின்னர் நான் நினைக்கிறேன் 28,000 ஓட்ஸ்களை பெற்று அவர் ஜனாதிபதியாக தெரிவாயிருந்தார். அதன் பின்னர் ஏற்பட்ட நிகழ்வுகளும் மாற்றங்களும் என்னை நேரடி அரசியலுக்கு கொண்டு வந்தது என்று நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களை வைத்திருக்க. சரி, நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டினீர்கள். உங்களுடைய தந்தையினுடைய முன்னோர்களினுடைய பூர்வீகம், தந்தையினுடைய செயற்பாடு, உங்களுடைய செயற்பாடு,
எல்லாமே வந்து தமிழரசு கட்சி சார்பாக தான் இருந்தது. இலங்கை தமிழரசு கட்சி என்ற விடயத்தில் தான் இருந்தது. குறிப்பாக இந்த தமிழரசு கட்சியினுடைய அடுத்த தலைவர் என்ற தேர்தல் வரும்போது ஒரு கட்டத்தில் வந்து சுமந்திரனின் சட்ட ரீதியான ஒரு தலைவராகவும் தேவை, மக்கள் தலைவராக ஸ்ரீதரன் தேவை என்ற ஒரு கருத்தை ரஜீவன் அவர்கள் முன்வைத்திருந்தார். சுமந்திரன் அவருக்கான ஆதரவான செயற்பாடு தான் அவரிடம் இருந்தது அந்த தலைமைத்துவத்தில். ஸ்ரீதரன் அவர்கள் வெற்றி பெற்ற பின்பும் அவர் வந்து உடனடியாக வாழ்த்து தெரிவித்திருந்தார், எங்களுடைய புதிய தலைவருக்கு வாழ்த்து. அப்படி அந்த கட்சியோடு பின்னி பிணைந்து பயணித்த உங்களுக்கு இப்போது தேசிய மக்கள் சக்தியோடு பயணிக்கும் போது இந்த இன விடுதலைக்கான போராட்டமாக இருக்கலாம், மக்கள் எதிர்நோக்கும் சிந்தனைகளாக இருக்கலாம், மக்களினுடைய பிரச்சனைகளை நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல இதையெல்லாம் தீர்க்க வேண்டும் என்ற ஒரு அவா இருக்கிறது. அந்த விடயத்தை இப்போது நீங்கள் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி ஊடாக தீர்க்க முடியும் என்று நம்புகிறீர்கள்? இல்லை, அதுதான் எங்களுக்கு நோக்கம். என்னென்றால் இப்போ இவ்வளவு காலமாக அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பயங்கரவாத தடை சட்டம், அதை நீக்க வேண்டும் என்றதுக்காண்டி நான் அந்த கட்சிக்கு வரதுக்கு முன்னுக்கே போராடி இருக்கிறேன். நான் பிடிஏ ஒழிக்கிறதுக்காக உங்களுக்கு தெரியும், நீங்கள் எல்லாம் வீடியோ எடுத்திருக்கீங்க, எல்லா இடங்களும் போய் நின்று நான் பாடுபட்டிருக்கிறேன். அதே போன்று இந்த வித்தியா கொலை வழக்கிலே முதலாளாக போய் நின்று நான் ஆர்ப்பாட்டங்களிலே ஈடுபட்டிருக்கின்றேன். அது யாராக இருந்தாலும் அவை நீக்கப்படத்தான் வேணும். அதாவது கடந்த காலம் மாதிரி இப்போ இல்லை தானே, கடந்த காலம் போல் இப்போ இல்லை, நிலைமைகள் மாறிவிட்டது. நான் 2000 ஆண்டு எப்படி இருந்தது முக்கியம் இல்லையே, 2026 ஆண்டு எப்படி இருக்குன்றதான் முக்கியம். அப்போ எனவே அந்த காலத்தில் இருந்த சூழல் வேறு, இப்போ இந்த சூழல் வேறு. இப்போ ஒரு வேறு சமூகம், வேறு ஜெனரேஷன் ஒன்று உருவாகி இருக்குது. அவள் வேறு மாதிரி சிந்திக்கிறார்கள். இப்போ அதனால் இப்போ ஜென்சி தலைமுறை பற்றி கலைக்கிறாங்க. இப்போ அவருடைய சிந்தனை எல்லாம் வேறு மாதிரி இருக்குது. கற்பித்தல் முறைகளை நாங்கள் வேறு மாற்றத்தை செய்ய வேண்டியிருக்குது. அவள் அணுகிற முறைகளை நாங்கள் மாற்றத்தை செய்ய, அதில் ஒரு உதாரணமாக தான் கடந்த காலத்திலே அண்மை காலத்திலே ஒரு வித்வான், தவல் வித்வான் ஒருவர், இளங்கலைஞர் ஒருவர் இறந்து போனார். அப்போ இப்படியான வகை நாங்கள் எப்படி வளர்த்திருக்க வேண்டிய தேவை இருக்குது என்ற சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய அணுகுமுறைகளை மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே தான் இல்லை நாங்கள் என்னுடைய நோக்கமெல்லாம் அதுதான். இப்போ நாங்கள் இந்த அரசாங்கம் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்குது, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்து இந்த பிடிஏ பயங்கரத்தை ஒழிக்க வேண்டும் என்றதிலே முழு முயற்சியாக இருக்கிறது. அண்மையில் பாராளுமன்றத்தில் வந்து ஜனாதிபதி கூறியிருந்தார், நாங்கள் இந்த இடத்துக்குள்ள ஒழிப்பு வேண்டும். அது யார் ஒழிக்கணும் எடுத்தார்கள்? செய்யவில்லை. எனவே யாராவது செய்ய வேணும். அதை எங்களுக்கு கூட செய்யலாமான்றதை நாங்கள் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த காலங்களில் யுத்தம் நடைபெற்ற காலத்தில் எத்தனை கொலைகள் நடைபெற்றது, எத்தனை காணாமல் போன நடைபெற்றது, அதுக்கெல்லாம் ஆக்கள் இருக்கிறார்கள். எனவே அப்படியான ஆட்களுக்கு நாங்கள் தண்டனையை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. யாராக அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, இராணுவம் போலீஸாக இருந்தாலும் சரி, அல்லது அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, யார் குற்றம் செய்திருக்கு மக்களுக்கு எதிராக சாதாரணமாக அப்பாவி மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலை வழங்காத அல்ல அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். அப்படி தண்டிக்கப்பட வேண்டுமென்று சொன்னால் அதுக்கு சரியான ஒரு அரசாங்கம் ஒன்று இருக்க வேண்டும். அப்போ அப்படியான அரசாங்கம் தான் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம். அதுக்காக தான் நான் அந்த அரசாங்கத்துக்கு ஆதரவை கொடுத்து இது நடக்குமென்றதுக்காண்டி தான். எனவே இதை நான் செய்து கொடுக்க வேண்டும். நாங்கள் செய்யாவிட்டால் அதை வேறு யாரும் செய்யப்போவது கிடையாது. அனுசரணை வழங்குவோர் சுவிஸ் மண்ணிலேயும் நிதித்துறையிலோர் நேசக்கரம் திரு 50. வீட்டுக்கடன், வியாபாரக்கடன் எதுவானாலும் குறைந்த வட்டி வீதத்தில் முன்னணி வங்கிகளிடமிருந்து இலகுவாக கடன் பெற்றுத் தருவதில் 20 ஆண்டுகளுக்கு மேலான நிபுணத்துவ அனுபவம் கொண்ட நிறுவனம் திரு 50. திருப்தியான சேவைக்கு திரு 50. அப்படியானால் தமிழரசு கட்சியோ இல்லாவிட்டால் தமிழ் தேசிய பிறப்பு என்று இருக்கின்ற ஏனைய கட்சிகளோ வந்து இப்போதைய தலைமுறை மாற்றத்திற்கு ஏற்றபடி இந்த ஜென்செட்டினுடைய அணுகுமுறைக்கு ஏற்றபடி தங்களை தயார்படுத்தவில்லை, இல்லாவிட்டால் அங்கு இருந்து எதையுமே செய்ய முடியாது என்ற ஒரு விடயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? இல்லை, அதுதான். அதாவது நான் இதில் அதில் அவர்களை பற்றி நான் அதில் இருந்து வந்துவில்லை, அங்கிருந்து வந்தபடியாக வந்துவிட்டு அதை பற்றி நான் கருத்துக்கள் கூற, அவர்கள் ஒரு கட்சி இல்லை அவர்கள் பெரிய ஒரு கட்டமைப்புகள் இருக்கிறது, அதை பற்றி நான் கருத்துக்கள் கூற விரும்பலை. இருந்தாலும் தற்போதைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி நான் அடிக்கடி சொல்வது என்னென்றால், நாங்கள் அரசாங்கம் மட்டும் அல்லது இந்த தேசிய மக்கள் அரசாங்கம் மட்டும் சேர்ந்து இந்த பிரச்சனையை தீர்க்க இயலாது. ஒரு நாட்டில் பெரிய மாற்றம் ஏற்பட வேணும்னு சொன்னால் எல்லாருடைய ஆதரவும் வேணும். எனவே அரசாங்கம் கொண்டு வருகின்ற நல்ல விடயங்களை அனைத்து தரப்பும் ஆதரிக்க வேண்டும். எதிர்கட்சி என்ற இவர் இருந்து கொண்டு
அதை எதிர்க்க முடியாது. சரி, எனவே அதுதான் என்னுடைய கோரிக்கை. அவர்கள் தமிழ் மக்கள் என்ற விசேஷமாக அவர்கள் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிறவர்கள் இந்த பிரச்சனையை தமிழ் மக்கள் பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்றால் இதே சுத்தியோடு இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த தையீட்டு விகார சம்பந்தமாக அரசாங்க தரப்பு பல முயற்சிகளை மேற்கொண்டது. ஆனால் சிலருக்கு அந்த பிரச்சனை தீரக்கூடாது என்ற எண்ணங்கள் கூட இருக்கலாம். எனவே தீர்க்க வேண்டும் என்றதுக்காக நாங்கள் பாடுபட வேணும். சரி, நீங்கள் மக்கள் நலன் சார்ந்து மக்களுக்கு நான் இந்த விடயத்தை செய்ய வேண்டும், இந்த வழியில் நான் சென்றால் அதை செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினராக இப்போது பயணித்து கொண்டு இருக்கிறீர்கள். கடந்த காலங்களில் என்னென்ன பிரச்சனை மக்களுக்கு இருந்தது, எவ்வாறான தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும், காணிகள் விடயமாக இருக்கலாம், போராட்ட விடயமாக இருக்கலாம், அத்துமீறல்களாக இருக்கலாம், மீனவர்கள் பிரச்சனையாக இருக்கலாம், குடி தண்ணீர் என பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. நீங்கள் வந்த காலத்திலிருந்து நீங்கள் நம்பி இப்போது பயணித்து கொண்டிருக்கிற தேசிய மக்கள் சக்தி அரசின் மூலம் என்னென்ன விடயங்களை உங்களால் தீர்க்க முடிந்தது, என்னென்ன விடயங்களில் மாற்றம் கொண்டு வர முடிந்தது? இல்லை, இப்படித்தான். இப்போ ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வருகின்ற பொழுது ஏனால் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்கிறது, அதையும் உங்களோட கேள்வியாக முன்வைக்கிறேன். கடந்து வந்த அரசாங்கங்கள் என்னென்ன விடயங்களை செய்ததோ அதை தான் இந்த அரசாங்கமும் செய்கிறது, எந்த விதமான மாற்றமும் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ஆகவே அந்த விடயம் தொடர்பாக உங்களுடைய பதிலை எதிர்பார்க்க. இல்லை, நீங்கள் சொல்கிறது சரி. என்னென்றால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுன்றது அது சாதாரணமான விடயம் அல்ல. அது நான் வீட்டிலே கவனிக்கின்றேன், குடும்பங்களே கவனிக்கின்றேன். ஒரு பழக்கமாக வந்த ஒரு விஷயத்தை மாற்றுறதுக்கு, அது என்னுடைய பின்னணி இருந்தாலும் சரி, மனைவியின் பின்னணி இருந்தது, என்ன ஈவன் அப்பாவோட சிந்தனை கூட என்னால் மாற்ற முடியாது இருக்குன்னு சொன்னால் அவருக்கு இப்போ அந்த வயசு வந்துட்டு பாருங்க. எனவே ஒரு ஆள் படித்து பழகி வந்த விடயங்கள் அதிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பெரிய ஒரு பாரிய விடயம். எனவே தான் மக்களுடைய மனநிலைகளிலே நாங்கள் ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த தேவை இருக்குன்னு சொன்னால், கடந்த காலங்களில் தமிழ் மக்களுக்கு சிங்கள மக்கள்னு சொன்னால் சிங்கள மக்கள் ஒரு பெரும்பான்மையோட அல்லது ஒரு அடிப்படை பாதத்தோடு அல்லது மதபாதத்தோ இனபாதத்தோடு தான் தமிழ் மக்களை அணுகினார்கள் என்ற சிந்தனை இன்னும் மக்கள் மத்தியில் இருக்கிறது. அதை நாங்கள் ஒரு நாளில் நாங்கள் இப்படித்தான் நாங்கள் என்று சொல்லி செய்ய முற்பட்டால் மக்கள் அதை நம்ப தயாராக இல்லை. ஆங்காங்கே சம்பவம் நடைபெறுகின்ற பொழுது அதை இதோடு சேர்த்து இதையும் ஒப்பிட்டு கூட்டி கழித்து பார்த்து இப்போதும் அது இருப்பதாக சொல்கிறார். இப்போதும் இருக்கிறார். எனவே இது நாங்கள் நீண்ட கால தத்துவத்தின் அடிப்படையில் தான் அதை நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேணும், ஒரு பழக்க வழக்கங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துவதுன்றது. எனவே நான் சொல்ல விஷயம், எம்பிஏ படித்த என்ற படியால் அதில் தத்துவம் ஒன்றுக்கு எந்த ஒரு வியாபாரத்தை எந்த நடவடிக்கையும் செய்கின்ற பொழுது குறைஞ்சது 1 மாதம் 2 மாதத்தில் மாற்றத்தை காணும். ஒரு வியாபாரத்தை இல்லை என்ன விடயத்தினாலும் ஒரு 3 இடங்களுக்கு குறைந்தது தொடர்ந்து நடத்திட்டோம்னு சொன்னால் அதில் ஒரு வெற்றி கிடைக்கும் என்று தான் சொல்லப்படுது. அது 6 மாதத்தில் எதிர்பார்க்க இல்லாது. எனவே தான் நாங்கள் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் அரசாங்க திணைக்களங்கள் ஒரு சுயாதீனமாக சுதந்திரமாக இயங்குறதுக்கு நாங்கள் விட்டுருக்கிறோம். அதே போன்று தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்பின்னு சொன்னால் சாதாரண பதவியிலே அது எல்லாவற்றுக்கும் மேலான மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் கடந்த காலங்களில் ஒரு எம்பி எப்படி வாழ்ந்தார் என்றதுக்கும் இப்போ நான் எப்படி இப்போ உங்கள்கிட்ட வந்தேன்றதுக்கும் நீங்கள் நேரில் பார்த்துருப்பீங்க. எனவே நாங்கள் அப்படியான ஒரு கலாச்சார மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம். எளிமையை மாற்றுகிறோம். அது எளிமையாக இருந்தாலும் என்ன, இப்போ நாங்கள் கடவுள் இல்லை தானே, கடவுள் என்ற பிள்ளைகள் இல்லை, எல்லாருமே மனிதர்கள். நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக உங்களோட பொறுப்பை நீங்கள் செய்கிறீங்க. ஒரு அரசியல்வாதியாக நான் என்ன பொறுப்பை செய்கிறேன், ஒரு ஜனாதிபதியாக தன்னுடைய பொறுப்பு செய்கிறார், ஒரு ஆசிரியராக ஒவ்வொருத்தரும் தங்களோட கடமைகளை செய்கின்ற பொழுது அதில் ஒரு பாரிய மாற்றங்கள் வரும்னு நம்புகிறேன். எனவே தான் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ சாதாரண ரோட்லேயே போகின்ற போலீஸார்னு சொன்னால் அரசியல்வாதிகள் கண்டால் செயல்படுகிற காலம் ஒன்று இருந்தது. இது இப்போ சாதாரணமாக நம்ம வந்திருக்கிறது. போலீஸ் மறித்தாலும் நாங்கள் சரியான முறையில் தான் நாங்கள் இதை காட்டிட்டு செல்ல வேண்டிய தேவைகள் இருக்குது. அண்மையில் கூட நீங்கள் பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்கள் பல விடயங்கள். அப்படியான மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்குது. மக்களும் அதை விரும்புகிறார்கள். ஆனால் இன்னொரு தட்டு மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அந்த அதிகாரத்தை விட தயாராக இல்லை. அவர்கள் பலமானவர்கள், நம்ம சிறிய எண்ணிக்கையில் குறைந்தவராக இருந்தாலும், ஆனால் அவர்கள் பண ரீதியாக பொருளாதார ரீதியாக அல்லது வேறு விடயங்களிலே வலிமையானவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய கருத்துக்கள் இன்றைக்கும் தாக்கம் செலுத்துவதாக இருக்கின்றது. சாதாரணமான ஒரு ஏழை மனிதனுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ண இயலாது.
அது இன்னும் அந்த இன்னும் வரையில்லை வரணும். அடிப்படை சாதாரணமான அவன் ஏழை என்று பார்க்க தேவை எங்களுக்கு, ஏழை பணக்காரன் பார்க்க தேவை, சாதாரண மனிதனாக தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற தன்னுடைய தான் நீதியாக வாழக்கூடிய சூழலை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். எனவே என்ன பொறுத்தவரையில் ஒரு குறைந்த எண்ணிக்கையான ஆக்கள் ஆனால் பலமானாக்கள் இன்றைக்கும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக இல்லை அவர்கள் செய்த கடந்த காலத்தில் செய்த விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு செய்கின்ற பொழுது பலமாக மக்கள் மத்தியிலே பிழையான தகவலை கொண்டு வர பார்க்குறார்கள். இதை முறியடிக்க வேண்டிய தேவை தான் எங்களுக்கு இப்போ இருக்கிறது. எனவே இந்த அரசாங்கம், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அப்படியான கொள்கையில் நின்று தான் பயணிக்கிறது. எனவே இன்றைய போலும்புல நீங்கள் பார்த்தா தெரியும், ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாக்கள்லையா இருந்தாலும் சரி, பாராளுமன்றத்தில் கதைக்கிறாளா இருந்தாலும் சரி, அவர்கள் ஏன் அதை கதைக்கிறார்கள் என்ற விஷயத்தையும் நாங்கள் கடந்த காலம் இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு நீங்கள் செம்மணியில் காணா போனாக்கள் வைக்கணும், முள்ளிவாய்க்காலில் காணா போனாக்கள் சித்தக்கள் வைக்கணும், இந்த பிள்ளைகளையும் முன்னாள் போராளிகளையும் உயிரோடு கொடுத்து இன்றைக்கு காணாமல் நிறைய பேர் இருக்கிறார்களே, அவளுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் கொண்டே கொடுத்து போட்டு நஷ்டம் கொடுத்து போட்டு தேராக இருக்கிறாங்களா? அந்த மக்கள் தேராக இல்லை, அந்த வழிகள் இருக்குது. இப்போ அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் உண்மையை கண்டுபிடிக்க வேணும், என்ன நடந்தது தங்களுக்கு. அதை நாங்கள் சொன்னால் கூட அவர்கள் ஏதாவது ஒன்றை எங்களுக்கு சொல்வார்கள். எனவே அப்படியான உண்மையை கண்டறிகின்ற பொழுது இயேசுநாதர் பிறந்தார், பிறந்து இந்த பூமியில் வாழ்ந்த மக்கள் இவ்வளோ நட்போதனைகளை செய்தார். கடைசி அவரை சிறுவையில் கட்டி அரைஞ்சி சாக்காட்டி விட்டார்கள். இது அன்றைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கும் தொடர்கிறது. அந்த பிரச்சனை இன்றைக்கும் இருக்கிறது. நான் ஆசிரியராக இருந்த பொழுது தொழிற்சங்கத்தில் ஈடுபட்டிருந்தேன். இங்கே அநீதியாக இடமாற்றங்கள் நடைபெறுகின்ற பொழுது அல்லது பாடசாலைகளில் லஞ்சம் வாங்குகின்ற பொழுது நான் போராடினேன். அதுக்காக என்ன எத்தனை இடமாற்றிருப்பார்கள் சரியா? முன்னாள் வடமாநிலத்தில் இந்த ஆளுநர் சுரேந்திர அவர்கள் நான் பயிர் பண்ணியிருந்தேன். இந்த பாடசாலையில் காசு வாங்கி போட்டு பிள்ளைகளை சேர்க்கறது ஒழியுங்க. 49-50 பிள்ளைகள் படிக்கிற பாடசாலைகளில் அதை நிப்பாட்டுங்க, 35 பிள்ளைகள் ஆக்குங்க. ஒரு பாடசாலையில் 8 டிவிஷனை, நகரப்புற பாடசாலைகளில் 8 டிவிஷன் உருவாக்கி போட்டு கிராமப்புற பாடசாலைகளில் ஒரு டிவிஷனில் கூட 5 பிள்ளை இல்லாத எல்லாமே இருக்கின்றது. எனவே பல பாடசாலை இன்றைக்கு வறுமையாக காணப்படுகின்றது. ஆனால் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ரோயல் பாடசாலைன்னு சொன்னாங்க 3 பிள்ளை இருந்தால் கூட எல்லா பாடத்துக்கும் ஆசிரியர்களுடைய தேவை இருக்கிறது. எனவே இப்படியான விடயங்கள் வருகின்ற பொழுது அல்லது இப்படியான நீதியான செயல்பாடை செய்கின்ற பொழுது பெரிய பாரிய அழுத்தங்கள் பிரச்சனை வரும். எனவே அதை கடந்து தான் நாங்கள் பயணிக்க செல்ல வேண்டிய தேவை இருக்குது. அனுசரணை வழங்குவோர் சுவிஸ் மண்ணிலேயும் விதி துறையிலோர் நேசக்கரம் திரு 50 வீட்டுக்கடன் வியாபாரக்கடன் எதுவானாலும் குறைந்த வட்டி வீதத்தில் முன்னணி வங்கிகளிடமிருந்து இலகுவாக கடன் பெற்றுத் தருவதில் 20 ஆண்டுகளுக்கு மேலான நிபுணத்துவ அனுபவம் கொண்ட நிறுவனம் திரு 50. திருப்தியான சேவைக்கு திரு 50. தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை எடுத்துக்கொண்டால் ரஜீவன் அவர்களும் வைத்தியர் பவானந்தராஜா அவர்களும் தனித்து செயற்பட முடியாமல் அவர்கள் தடுக்கிறார்கள். கட்சிக்குள்ளே இவர்களை தடை செய்கிறார்கள். இளங்குமரன் அல்லாவிட்டால் அமைச்சர் சந்திரசேகரன் போன்றவர்களால் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள் என்ற ஒரு விமர்சனம் வெளியில் இருக்கிறது. நான் மட்டும் சொல்லவில்லை, நீங்களும் இந்த விமர்சனத்தை பார்த்திருப்பீர்கள். உண்மையில் அப்படி நடக்கிறதா? அதற்கான செயற்பாடுகள் உள்ளதா அங்கே? இல்லை, அது இப்படித்தானே மக்கள் கதைத்துக் கொள்கிறார் என்று நீங்கள் சொல்கிறீங்க. சில விடயங்களை எங்களிடம் மக்கள் பேசிக்கொள்கின்றார்கள். ஆனால் நாங்கள் எல்லாருமே தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்கள் தான். நாங்கள் ஒருவருக்கும் ஒரு பணிகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் சில பிரதேச செயலகங்கள் டிசிசி சேர்மனாக நாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றோம். அந்தந்த பிரதேசங்களை நாங்கள் செயல்படுகின்றோம். எனக்கு இப்படி தான் சொல்ல முடியும், எனக்கு இருக்கிற ஒரு ஆளுமை, ஆற்றல், கல்வித்தகமைகள் அடிப்படையில், ஏற்கனவே கடந்து வந்த பாதை அடிப்படையில் என்னுடைய செயல்பாடுகள் ஒரு மாதிரி இருக்கின்றது. அதே போன்று என்னுடைய செயல்பாடுகளும் ஒரே மாதிரி தான், வேறு மாதிரி இருக்கும். எனவே இந்த மக்கள் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள், அவர்களுடைய நம்பிக்கை இருக்கிறது. கல்வியிலே பாரிய பிரச்சனைகள் காணப்படுகின்றது. எனவே அப்படியான வகையில் நாங்கள் எங்களுடைய ஆளுமைகளை வெளிப்படுத்துகின்ற பொழுது மக்கள் அதை நம்புகிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்து மக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் படித்த மக்கள் அல்லது உலக காலம் பல கட்சிகளை
கண்டு வந்தவர்கள். 81,000 வாக்களுக்கு மேலே தேசிய மக்கள் சக்தி திடீரென்று கொடுத்தவர்கள். கொடுத்து போட்டு அவர்கள் யோசிப்பார்கள், அடுத்த இடம் தான் என்ன செய்ய வேண்டும் யோசிப்பார்கள். எனவே மக்கள் என்ன கதைக்கிறார்கள் என்பது அவர்களை பொறுத்தது. ஆனால் அவ்வாறான கதைகள் இருந்தால் அதை சரி செய்ய வேண்டியது நான் இல்லை. அது அப்படியான கருத்துக்களையும் கட்சியோ இல்லை யாரோ அறிந்து கொள்வார் நினைக்கிறேன். நான் அறிந்து கொண்டால் அதை செய்ய வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு தான் இருக்கிறது. இதில் எனக்கு கருத்து கொள்வதற்கு எதுவும் இல்லை. சரி, ஒரு வைத்தியராக வர வேண்டியவர் ஒரு ஆசிரியராக வந்து விட்டார். அதற்கு பிரதான காரணம் வந்து இலங்கையினுடைய கல்விக் கொள்கையிலே மாற்றம் கொண்டு வரப்படவில்லை. இன்று கூட இந்த கல்விக் கொள்கையில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருந்தார்கள். தரம் 6 ஒரு கல்வி திட்டம், அதே போன்று தரம் 1 5 வரை, தரம் 9 உயர்தரம் வரை, உயர்தரத்திலிருந்து தொழில்முறை ரீதியாக அந்த மாணவர்கள் விரும்புகின்ற இலக்கை நோக்கி அடைவதற்கான விடயத்தை நல்ல ஒரு திட்டம், விரிவாக அதை நாங்கள். ஆனால் அதனுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கு? நீங்கள் ஒரு ஆசிரியர் அதிபராக இருந்தவர் என்ற அடிப்படையிலே வந்து இதில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் உங்களிடம் அது சார்ந்த துறை சார்ந்த அறிவுகளும் அதிகமாக இருக்கு. ஆகவே ஆனால் அது நடைமுறை ரீதியில் இன்னும் வந்து அது சரியாக கொண்டு செல்லப்படவில்லை என்ற ஒரு விடயம் இருக்கு. அந்த நகர்வுகளை பற்றி இருக்கு இல்லை, அது எனக்கு வெளிப்படையாக மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் சில இடங்களில். ஆனால் அது சம்பந்தமாக கல்வி அமைச்சு அவருடைய அதிகாரிகள், கல்வி பணிப்பாளர்கள் அல்லது அந்த கல்வி சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து நாங்கள் திரும்ப அதை அழைத்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய பாடத்திட்டங்களையும் அதனுடைய செயல்பாடுகளும் நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டு அதுக்கான பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகின்றது. உங்களுக்கு உதாரணத்தை சொல்ல போனால் இந்த முன்பள்ளி கல்வி எடுத்தீங்கன்னு சொன்னால் உலகாலம் எத்தனையாயிரம் முன்பள்ளி இந்த நாட்டில் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு முன்பள்ளியும் ஒரு கரிக்குலத்தை பின்பற்றி படிப்பிக்குது. ஆனால் இப்போ எங்களுடைய அரசாங்கம் தான் ஒரு முயற்சி எடுத்துக்குது, அதையெல்லாம் ஒரே சிலபஸ் ஒரே கரிக்குலத்தை கொண்டு வந்து கற்பிக்கிறது மாதிரி. அப்போ அந்த அப்படியான விடயங்கள் மட்டும் இல்லை. உங்களுக்கு தெரியும், எத்தனை நேரம் பட்டதாரிகள் இந்த பல்கலைக்கழகத்தை முடித்து வெளியே இருந்தாலும் சுயமாக ஒரு வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்கான திறன்களை பெற்று வருகின்றார்கள் சொன்னால் இல்லை. அது எக்ஸாம் படிக்கிறது இப்படி சொல்லலாம். பல்கலைக்கழகங்கள் வந்து ரிசல்ட் சீட்டை பிரிண்ட் பண்ணுற மெஷின்களாக தான் இருக்கிறார் நாங்கள் இப்போவும் இருக்கிறார்கள். எனவே அந்த பிள்ளைகள் வருகின்ற போது அந்த ஆளுமை வளர்க்கக்கூடிய மொழித்திறன்கள் பெற்று வருகிறார்களான்னு கேட்டால் அதுவும் காணாமல் இருக்கிறது. எனவே மொழித்திறன்கள் இல்லாத பிள்ளைகள், ஏனைய திறன்கள் இல்லாத பிள்ளைகளாக பட்டவர்கள் வருகின்றார்கள். எனவே அவர்கள் தாங்களாக சுயமாக ஒரு தொழிலை செய்யக்கூடிய ஒரு கல்வி முறை தான் எங்களுக்கு தேவை. அதே போன்று தான் அவர்கள் தங்களுடைய ஆம்பிஷன் இலக்கு அவருடைய இன்னும் வர வேண்டும் லட்சியங்கள் அதை மாறுபடுது, கல்வியில் இடையில மாறுபடுது. எனவே அந்த லட்சியங்களை அடையக்கூடிய கல்வி முறைகளை பின்பற்றுவதற்குத்தான் எங்களுடைய அரசாங்கம் முழுமையான முயற்சிகளை செய்து வருகின்றது. எனவே கல்வி சீர்திருத்தம் என்றது மிக முக்கியமானது. உலக தரத்துக்கு ஏற்ப, உலக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, கால மாற்றங்களுக்கு ஏற்ப நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே நடக்கும்னு நான் நம்புகிறேன். சரி, அதே போல் உங்களுக்கு இன்னும் ஒரு முக்கியமான பொறுப்பு இல்லாவிட்டால் பங்கு இருக்கு என்று நான் நம்புகிறேன். யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் சரி, வடமாகாணம் என்ற ரீதியிலும் நாங்கள் கல்வி கடந்த காலங்களிலே வந்து கல்வியிலே வந்து கொடி கட்டி பறந்து முன்னிலையில் இருந்தது. ஆனால் உயர்தர பெறுபவர்களாக இருக்கலாம், காப்போதா சாதாரண தர பெறுபவர்களாக இருக்கலாம். இப்போது வெளியாகி இருந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது கல்வியிலே பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. பல விடயங்களிலும் முன்னோக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இதற்காக எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் நீங்கள் குறிப்பாக இணையபாட விதான செயற்பாடுகளில் மாணவர்கள் ஈடுபடுவது மிக மிக குறைவு என்று சொல்கிறார்கள். அதற்கு பிரதானமான காரணம் தனியார் கல்வி நிறுவனங்களை நோக்கி செல்கிறார்கள். அந்த வகுப்புகளை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு விடயம் எல்லாம் பேசுபொருளாக இருக்கிறது. ஆகவே கல்விக் கொள்கையினுடைய மாற்றம் என்ற ஒரு விடயத்தை சுட்டி காட்டும் போது இவ்வாறான ஒரு கேள்வி அங்கு எழுகிறது. ஆகவே பின்தங்கிய எமது மாகாணத்தினுடைய கல்வி நிலையை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? இல்லை கன விடயங்கள் இல்லை தாக்கம் செலுத்துது. விசேஷமாக யாழ்ப்பாண மாவட்டம்னு சொன்னால் யாழ்ப்பாண மாவட்டம் ஆக பின்ன சொல்ல முடியாது. அது வீதங்கள் தான் வேறுபடுது. 70 வீதம், 69 வீதம், 68 வீதம் அப்படியான வீதங்களில் தான் அது வேறுபடுது. இப்போ கொழும்பு மாவட்டத்தில் 70 வீதமான பிள்ளை பாஸ் பண்ணால் யாழ்ப்பாணத்தில் 68 வீதமான பிள்ளை பாஸ் பண்ணுது ரெண்டு அர்த்தம். ஆனால் அந்த இலங்கை என்ற தரவரிசைப்படுத்த அது காரணம் இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நீண்ட காலமாக யுத்தம் நடைபெற்ற பிரதேசம். ஆனால் யுத்த காலத்திலும் நாங்கள் முன்னோக்கி இருந்தாங்க. ஆனால் அப்போதெல்லாம் எங்களுக்கு இப்படியான இது இப்போ இந்த சமூக வலைத்தளங்கள், யுத்தத்துக்கு பின்னர் ஏற்பட்ட தாக்கங்கள், ஆசிரியர்கள் என்ற பல பங்கீடுகள், பாடசாலை என்ற சொன்ன உங்களுக்கு சில பாடசாலைகள் வந்து
நிறைய பிள்ளை எடுத்து வச்சிருக்கணும். சில பிள்ளைகளில் ஒரு பிள்ளை 2 பிள்ளையும் இருக்கிற நிலைமையிலும் இருக்கின்றது. அப்படியான பல பங்கீட்டு பிரச்சனைகள் இருக்கிறது. எனவே அவலத்தை நாங்கள் தீர்த்து வைக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. எனவே நாங்கள் அதை படிப்படியாக நாங்கள் பிள்ளைகளை ஆட்டுப்படுத்த வேண்டியது இப்போ வேறு ஜெனரேஷன் உருவாக இருக்கிறது. இருக்கிற ஆசிரியர் மனநிலை எப்படி இருக்கிறது, பழைய ஆசிரியர் மனநிலை எப்படி இருக்குது, புதிய ஆசிரியர் மனநிலை எப்படி இருக்கிறது. நான் கூட என்னுடைய பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது அவர்களுடைய ஓட்டத்திலே தான் நாங்கள் அவர்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அவ்வாறான விடயங்கள் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு அது மட்டுமில்லை, அவர்களுக்கு ஒரு ஆட்டுப்படுத்த வேண்டிய தேவை, ஆட்டுப்படுத்த வேண்டிய கல்வியும் எங்களுக்கு தேவைப்படும். தனியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டியூஷன் காரணம் என்ன, அடிக்கடி சொல்கிறது ஒரு பாடசாலைக்கு கல்வி பணிப்பாளர் வந்தால் என்ன கேள்வி கேட்பேன்னு சொன்னால், முதலாவது கல்வி பணிப்பாளரோ கல்வி சொன்னாங்க யார் வந்தாலும் உங்கள் ஸ்கூலில் ஓயில் எத்தனை பேர் பாஸ் பண்ணது, எத்தனை வீதம், ஸ்காலர்ஷிப் எத்தனை பாஸ் பண்ணது என்று தான் கேட்குறாங்களே தவிர இந்த ஸ்கூலில் நல்ல இடைப்பாடு விதமான செயல்பாடுகள் ஈடுபடுகின்ற தேக ஆரோக்கியத்துடன் இருக்கிற பிள்ளைகளாக நல்ல ஒழுக்கமான பிள்ளைகளாக இருக்கிற பிள்ளைகளை கொண்டு வாங்க என்று யாரும் என்ன செய்யலை, கேட்பதில்லை. எனவே பிள்ளைகளை நாங்கள் அது படிக்கிற மிஷின்களாக தான் தாய் தகப்பன் நீங்கள் பாருங்கள் ரோட்டில் அப்படி போகல ஸ்காலர்ஷிப் வகுப்புணக்கும் அதான் மோட்டர் சைக்கிள்லேருந்து தாய் தகப்பன் அப்படியே 2 மணி நேரம் 3 மணி நேரம் தங்கட வேலையை பாட்டி போட்டு பெறுவர்களை அடையாளப்படுத்துவதற்காகத்தான் மாணவர்களை கல்விப்பது அது கௌரவ பிரச்சனையாம் மாறுது. எனவே இன்னொரு விஷயம் இருக்குது, முந்தி நாங்கள் எல்லாம் சின்ன வயசு சைக்கிளில் எல்லாம் இறந்து போயெல்லாம் படிப்போம். இப்போ நாங்கள் அனுப்புறையில் பிள்ளைகளை ஏன்னு சொன்னால் நாங்கள் பயப்படுறோம். அதுக்கான காரணங்களும் இருக்குது. குறிப்பாக 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு பிறகு வர பிள்ளைகள் பேப்பரில் நாங்கள் கேள்விப்படுறோம் இவ்வளோ தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுகிறான்னு சொல்லிட்டு. எனவே தாய் தகப்பன் தான் அந்த பிள்ளைகளை விடைபாட விதான செயல்பாடுகள் அல்லது அல்லது போட்டிகள்னு சொன்னால் இந்த அந்த பிள்ளைகள் பாடசாலையிலே மெனக்கெடும். அப்படியான பிள்ளைகள் ஈடுபடுறதுக்கு தாய் தகப்பனு பயம், இந்த பிள்ளைகள் மாற்றுடைய சென்றுவார்னு சொல்லிட்டு. அப்படி பல்வேறு காரணங்களை நாங்கள் கண்டறிய வேண்டி இருக்கிறது. அதுக்காகத்தான் நாங்கள் இந்த போதை அது ஒழிப்பில் மிக கவனமாக இருக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த சமூக வலைத்தளங்களில் நடக்கிற அநியாயங்கள், இப்போ சோஷியல் மீடியாக்களில் சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் அதில் போயிருந்து கொண்டு அதை தடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் இருக்கிறோம். எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகளை காப்பாற்றக்கூடிய இவ்வாறான விடயங்களிலிருந்து காப்பாற்றக்கூடிய நடவடிக்கைகளை செய்கிறது தான் நோக்கமாக. ஆனால் அது உடனே கண்ணுக்கு தெரியாது, மாற்றம்ன்றது தெரியாது. ஆனால் படிப்படியாக அதில் மாற்றம் பெறும். மக்கள் உணர்ந்து கொள்கின்ற பொழுது தான் அது உண்மையான ஒரு மாற்றமாக இருக்கும். சரி, நிறைவாக அரசியல் தீர்வு விடயத்திலே தேசிய மக்கள் சக்தி சார்பாக இப்போது தீர்வு திட்டம் என்கின்ற விடயத்தை நோக்கி நகர வேண்டும் என்று ஏனைய தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகள் வலியுறுத்தி வருகிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களால் தமிழ் மக்களுக்கான ஏன் தன்னுடைய மக்களுக்கான அரசியல் தீர்வு விடயத்தை தேசிய மக்கள் சக்தியிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு எவ்வாறான அணுகுமுறைகளை இல்லை அது செய்ய வேண்டும். என்னன்னு சொன்னால், மக்களான தீர்ப்பளிப்பார்கள், மக்களான எங்களை வரவேற்றார்கள், நாளைக்கு எங்களையே மாற்றுறதுக்கு மக்கள் தயாராக அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நானும் ஒரு நம்பிக்கையில் தான் இந்த கட்சிக்கு வந்தேன். அதில் எங்களுக்கு தேசிய மக்கள் சக்தியுடைய ஒரு கொள்கை புத்தகம் இருக்கிறது. அதில் பல விடயங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அதனோட நம்பிக்கையாகத்தான் நான் இந்த கட்சியிலே இணைந்து கொண்டேன். உதாரணத்துக்கு இந்த பயங்கரவாத சட்டத்தை முற்றாக ஒழிக்கிறது, அதே போல் வடக்கு கிழக்கு பகுதிகளில் அல்லது இந்த பிரதேசங்களில் இன முரண்பாட தோற்றிகளை இன வேறுபாட்டை மாற்றக்கூடிய செயல்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. குடியேற்றங்களோ அல்லது வேறு விகாரைகள் அமைக்கிறதோ எந்த விடயங்களாக இருந்தாலும் அந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களுடைய நம்பிக்கையை தாண்டி இப்படியான செய்ய முடியாது என்று தெளிவாக சொல்லப்பட்டு சொல்லுது. அதே போன்று தான் 2019ஆம் ஆண்டு நல்லாட்சி காலத்தில் ஒரு அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அது இடைநடுவிலே நிறுத்தப்பட்டது. அதை விட்டிடத்திலே இருந்து தொடர நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு இது இருக்குது. எனவே அந்த அரசியல் தீர்வு மக்கள் கேட்டு நிற்கிறார்கள். எனவே நாங்கள் அபிவிருத்தியை செய்வதற்கூடாக மக்களை திருப்திப்படுத்த முடியாது. இந்த மக்கள் மனதிலே ஆழமான வடுக்கள் இருக்கிறது. யுத்தத்தால் ஏற்பட்ட வடுக்கள் அல்லது கடந்த காலங்களில் தமிழ் மக்கள் சீண்டப்பட்டிருக்கிறார்கள், வழிகள் இருக்கிறது. அது ஒரு இடங்களே தெரியும். அண்மையில் கூட ஒரு பாடகர் கைது செய்யப்பட்ட பொழுது அது மக்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது, அதுதான் உண்மையான நிலைமை. எனவே நாங்கள் எதை கட்டுப்படுத்தக்கூடாது, அதை கட்டுப்படுத்த முடியாது.
மக்களுடைய உணர்வுகளையும் தேவைகளையும் கட்டுப்படுத்த முடியாது. ஒரு பொறுப்பான அரசாங்கம் என்ற வகையிலே நாங்கள் படிப்படியாக செய்து வருகின்றோம். அதை எங்கள் அரசாங்கம் செய்ய வேண்டும் என்ற என்னுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அதை இப்படியாகவும் கூட என்னால் தெரிவித்துக் கொள்ள முடியும். விடயங்களை கூட நீங்கள் கேட்ட கேள்வி தெரிவிக்க முடியும். எனவே நாங்கள் மக்களுக்கு எதை சொல்லி வாக்கு பெற்றோமோ அதை நாங்கள் செய்ய வேணும். இல்லை என்றால் அதை மக்கள்லாம் நான் உட்பட மக்கள்லாம் தீர்மானிப்பார். இருந்தாவதும் என்னை பொறுத்த நம்பிக்கை இருக்குது, எங்களுடைய அரசாங்கம் மற்ற அரசாங்கங்களை விட ஒரு பாசிட்டிவாக செயல்படுகின்ற, பிரச்சனையை தீர்க்க உண்மையிலேயே விரும்புகிற, காரணம் கொண்டும் ஒரு இன வன்முறையோ மத வன்முறையோ எழுந்து விடக்கூடாது என்பதற்காகவும், அதில் தமிழ் மக்கள் மனநொந்து விடக்கூடாது என்பதற்காக. உங்களுக்கு தெரியும் இந்த செம்மணி விவகாரத்தை எடுத்துக்கொண்டு சொன்னீங்கன்னா, இப்போ எங்கள் அரசாங்கம் தான் அதுக்கான செயல்பாடில் ஈடுபட்டுக்கிறது. அவருடைய அந்த இடம் முழுக்க தோண்டப்படுகின்றது. நாளாந்தம் வெளிவருகின்ற தகவலை பார்க்கின்ற பொழுது பெரிய பாரிய மனித புதகுலியாக இருக்கிறது. எனவே அதை அடுத்த இடத்துக்கு கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கிறது, நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இதெல்லாம் நடக்கிறது, இந்த அரசாங்கத்துடைய காலத்தில் நடக்குகின்றது. எனவே இதை நாங்கள் படிப்படியாக கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கின்றதை தான் நான் இதில் சொல்கின்றேன். சரி, இதோடு நாங்கள் இன்றைய சொல்லாயுதம் நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வரலாம். இன்றைய சொல்லாயுதம் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்திருந்தார் தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் யானந்தமூர்த்தி ரஜீவன் அவர்கள். தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்விலே கலந்து கொண்டமைக்கு அவருக்கு எங்களுடைய சிறப்பான நன்றிகள். நன்றி. மீண்டும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஒரு பிரதிநிதியோடு சொல்லாயுதம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். இது சொல்லாயுதம், வார்த்தையே ஆயுதம். அனுசரணை வழங்குவோர் சுவிஸ் மண்ணிலேயும் நிதித்துறையிலோர் நேசக்கரம் திரு 50. வீட்டுக்கடன், வியாபாரக் கடன் எதுவானாலும் குறைந்த வட்டி வீதத்தில் முன்னணி வங்கிகளிடமிருந்து இலகுவாக கடன் பெற்றுத் தருவதில் 20 ஆண்டுகளுக்கு மேலான நிபுணத்துவ அனுபவம் கொண்ட நிறுவனம் திரு 50. திருப்தியான சேவைக்கு திரு 50.